ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீடம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே காமகோட்டி சந்திரசேகராய. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமரரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் அம்பாள் அமூர்த்தாவாகவும் உருவமற்றவளாகவும் இருப்பவள், மூர்த்தாவாகவும் பக்தர்களுக்காக அவர்கள் வழிபடுவதற்காக வடிவங்களை தாங்கிக் கொண்டு தன்னை பிரதிஷ்டை செய்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்பவள் என்றும் படித்தோம். மூர்த்தா அமூர்த்தா என்கிற நாமம். இன்று அனித்ய திருப்தா என்கிற நாமம், அதாவது நித்திய திருப்தா என்கிற நாமத்தின் எதிர்ப்பதம் கொண்ட நாமம் இது. நித்திய திருப்தா என்றால் எப்பொழுதும் திருப்தியோடு இருப்பவள் என்ற அர்த்தம். அனித்திய திருப்தா என்றால் திருப்தி இல்லாதவள் என்ற பொருள் இல்லை. அனித்தியமானவற்றிலும் திருப்தி கொள்பவள், அதாவது திருப்தி அற்றவள் அம்பாள். எதில் திருப்தி இல்லை? அம்பாள் தன்னுடைய படைப்பாற்றலில் எப்பொழுதும் செயலாற்றிக் கொண்டிருப்பவள். போதும் என்கிற திருப்தி அடையாதவள். ஒரு போதும் அவள் திருப்தி முடிவதே இல்லை. அம்பாளை வணங்குபவர்களுக்கு ஞானத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அருளையும் அளித்து கொண்டே இருக்கிறாள். இதில் அவளுக்கு திருப்தி என்பது ஏற்படுவது இல்லை. இது போதும் அப்படிங்கிற மனநிலை அம்பாளுக்கு கிடையாது. அவர்கள் மீது, அவர்களுடைய பக்தியின் மீது பெருத்த சந்தோஷம் வரும் பொழுது அனித்திய திருப்தாவாக இருக்கிறார். அவர்களுக்கு மேலும் மேலும் அருளை வழங்குவதில் அவளுக்கு போதும் என்கிற மனநிலையே வராது என்று அர்த்தம் கூறப்படுகிறது. அனித்திய திருப்தாயை நமஹ. அடுத்த நாமம் முனிமானச ஹம்சிகா. ஹம்சம்னா அன்னபக்ஷி. முனிவர்களின் மனதில் ஹம்சமாக வளைய வருபவள் அம்பாள். பக்தமானச ஹம்சிகாவாக இருக்கும் பொழுது பக்தர்கள் மனதில் ஹம்ச பக்ஷியாக வளைய வருபவள். முனிவர்களுடைய மனம் என்கிற தடாகத்தில் ஹம்சமாக இருக்கிறாள். ஹம்ச பக்ஷி சுத்தமான நீரில் நீந்தும். அப்படி ஞானிகளின் மனம் விகாரங்கள் ஏதுமின்றி தெளிந்த நீர் கொண்ட தடாகம் போல் இருக்கும். சுத்தமாக தங்கள் மனதை வைத்திருப்பவர்கள். அதில் அன்னப்பறவையாக எந்த நேரமும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தந்து வலம் வருபவள் முனிமானச ஹம்சிகாவான அம்பாள். பக்தமானச ஹம்சிகா என்னும் பொழுது பக்தர்கள் மனதில் ஹம்சமாக இருந்து கொண்டு நல்லவனவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயதை விலக்கச் செய்கிறாள். அதே நேரம் ஞானிகளுடைய மனதில் அன்னப்பறவையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறாள். முனிமானச ஹம்சிகா. அடுத்த நாமம் சத்யவிரதா. சத்தியத்தை விரதமாக கொண்டவள், சத்தியத்தை உறுதியாக பூண்டவள். சத்திய ரூபா, சத்தியத்தின் வடிவமானவள். சர்வாந்தர் யாமினி, சர்வ அந்தர்யாமின், எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக உள் உரைபவளாக
ஒவ்வொன்றின் உள்ளுக்குள்ளும் இருப்பவள் அம்பாள். அதனை இயக்குபவள் அம்பாள். சர்வாந்தரியாமினி. சதி என்றால் பதிவிரதை என்ற அர்த்தம். சதாசிவ பதிவிரதை, அதாவது பரமேஸ்வரனுக்கு பதிவிரதையாக இருப்பதில் அவளுக்கு அதிக சந்தோஷம். பரமேஸ்வரனை அடிக்கடி நமஸ்கரிப்பதால் அம்பாளுக்கு முழங்கால்கள் கெட்டியாகிறது என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் வர்ணிக்கிறார். தன்னுடைய பதின் மீது கொண்ட ஏகாந்த அதி தீவிர பக்தியால் அவரை காணும் பொழுதெல்லாம் அம்பாள் நமஸ்கரிப்பாளாம். அதை ஆதிசங்கரர் வர்ணிப்பது எப்படி என்றால், அம்மா, நீ பரமேஸ்வரனை அடிக்கடி நமஸ்காரம் செய்வதால் தான் உன்னுடைய முழங்கால்களில் அந்த முட்டு கொஞ்சம் கெட்டிப்பட்டு விட்டதோ என்று கூறுகிறார். கரீந்திராணாம் சுண்டான் என தொடங்கும் பாடலில் சுவிருத்தாபியாம் பத்யுஹு பிரணத்தி கட்டினாபியாம் ஜானுபியாம் கிரிசுதே என்கிறார். நல்ல ஆக்கிருத்தியான தேகமுடைய பர்த்தாவான, அதாவது பத்யுஹு பர்த்தாவான பரமேஸ்வரனுக்கு பிரணத்தி கட்டினாபியாம் அடிக்கடி நமஸ்கரிப்பதினால் கொஞ்சம் கடினமாய் இருக்கிற ஜானுபியாம், அதாவது 2 முழங்கால்களை உடைய கிரிராஜன் மகளே என்று மிகவும் கரிசனத்தோடு அம்பாளின் பதிவிரதத்தை தன் 82வது பாடலில் வர்ணிக்கிறார். இதே 34வது பாடலில் சரீரம் துவம் சம்போ என்கிறார். ஹே பராசக்தியே, நீ சம்புவின் சரீரமாக இருக்கிறாய் என்று வர்ணிக்கிறார். இதனாலேயே அம்பாள் சத்தி என்கிற திருநாமத்தால் அலங்கரிக்கப்படுகிறாள். அடுத்த நாமம் பிரம்மாணி. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவிற்கு அந்த ஆற்றலை தந்தவள் பிரம்மாணி. அடுத்து பிரம்ம, அவளே பிரம்மாவாகவும் சிருஷ்டியை செய்யக்கூடியவள் என்றும் பொருள் கொடுக்கிறது இந்த நாமம். அபிராமி பட்டர் தன்னுடைய 13வது பாடலில் பூத்தவளே, புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே என்கிறார். பூத்தவளே என்றால் தன்னிடத்திலிருந்து பூமியை அண்டத்தை மலர செய்தவளே என்று பொருள் வரும்படி கூறுகிறார். ஆக அம்பாளே பிரம்மா. அடுத்த நாமம் ஜனனி. தாயாக இருப்பவள், தன் சிருஷ்டியை தாய் போல் காப்பாற்றுபவள், பூத்த வண்ணம் காப்பவள். ஜனன்யை நமகாம். பஹ்ரூபா, பல ரூபங்களில் இருப்பவள். தாயாக, தோழியாக, அரசியாக, குரு வடிவாக, பக்தர்களின் சிந்தனைக்கு ஏற்ப வழிபடுபவளாக உருவத்தை தாங்கிக் கொண்டிருப்பவள். அடுத்தது புத அர்ச்சிதா. புதார்ச்சிதா. புத என்றால் பண்டிதர்கள். பண்டிதர்களால், அறிவாளிகளால், ஞானவான்களால் அர்ச்சிக்கப்படுபவள் புதார்ச்சிதாயை நமக. பிரசவித்ரி, பிரபஞ்சத்தை பிரசவித்தவள், பெற்றெடுத்தவள், உருவாக்கியவள். பிரசவித்ரி என்கிற நாமம். அடுத்த நாமம் பிரச்சண்டா. சீற்றம் உள்ளவள், கோபம் உள்ளவள், கொடுமைகள் நடக்கும்போது தன் சீற்றத்தை வெளிப்படுத்துபவள். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாளும் நிறைந்த சுடர்மணி பூண் என்று பாரதியார் பாடுவார். நீதி தவறினால் தன் வாளை பிரயோகிக்க கூடியவள் பிரச்சண்டாயை நமகாம். ஆக்ஞா, ஆணை பிறப்பிப்பவள். ராஜராஜேஸ்வரியாக, மகாராஜ்யாவாக, சிம்ஹாசனேஸ்வரியாக இருப்பவள். கட்டளைக்கு பணிந்து தேவர்களும் யோகினிகளும் செயலாற்றுகிறார்கள். பிரதிஷ்டா, அனைத்து இடங்களிலும் தன் அம்சத்தை, தன் இருப்பை நிலைநாட்டுபவள். தன் சக்தியை நிரூபிப்பவள். எல்லா இடத்திலும் அவள் ஆவாகனமாகி தனது அருளை, தனது ஆற்றலை, தனது சாநியத்தை அந்த இடத்தில் நிலைப்படுத்துபவள். பிரதிஷ்டாயை நமகம். அடுத்த நாமம் பிரகடாகிருதி. பிரகடா என்றால் பார்க்கக்கூடிய, விளங்கி கொள்ளக்கூடிய.
ஆக்கிருதி என்றால் வடிவம். அதாவது நாம் காணும் அம்பாளின் உருவம் நம் அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை அளிக்கக்கூடியது. அவள் ஏந்தி இருக்கும் பொருட்களால் அவள் நம் மீது கொண்டுள்ள தயையும் ஆயுதங்களால் நம்மை காப்பாற்றுபவள் என்றும் அவளது தனி பெரும் கருணையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஓம் பிரகடாகிருத்யை நமஹ. அடுத்த நாமம் பிராணேஸ்வரி. பிராண என்றால் உயிர் சக்தியாக இருப்பவள், நம் பிராணனாக இருப்பவள். பிராணதாத்ரி, உயிர் சக்தியை தருபவள், பிராணனை தருபவள். இந்த பிராணனை பற்றி கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ளலாம். பிராணன் என்பது மூச்சுக்காற்று, உயிர் சக்தி. இந்த மூச்சுக்காற்றானது நம் உடல் முழுவதும் பரவி இயக்குகிற சக்தியை அதற்கு அளிக்கிறது. இந்த பிராணன் 5 வகையாக சாஸ்திரத்தில் பிரித்திருக்கிறார்கள். அவை பிராணன், அபானன், வியானன், உதாயன், சமானன் என்று 5 வகை பிராணசக்தியை நாம் மூக்கின் வழியே சுவாசிக்கின்றோம். இதில் பிராணன் என்பது மூக்கின் நுனியிலிருந்து செயலாற்றும். மூக்கின் நுனியில் இருக்கும், இது மேல் நோக்கி பிரயாணப்படும். அபானன் என்கிற வாயு, அதாவது காற்று, நாபியிலிருந்து கீழ்நோக்கி செல்லும் வாயு. உடலின் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற இந்த வாயு காரணமாக உள்ளது. அடுத்தது 3வதாக வியானன். இது உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் செல்லும், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கும். இது பிராணவாயு அபான வாயுகளுக்கு இடையே உள்ளது. கடினமான வேலைகளை மூச்சை பிடித்து, அதாவது மூச்சை இழுக்காமலும் விடாமலும் தம் கட்டுகிறோம் என்கிறோமே, அப்படி காரியங்கள் செய்வதற்கு இந்த வாயு உதவுகிறது, வியானன். அடுத்தது உதான வாயு. இது தொண்டை பகுதியில் நிலை பெற்ற வாயு. மேல் நோக்கியும் செல்லும், வெளியிலும் செல்லும். உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அதை வெளியேற்ற உதவும் வாயு உதானன். உயிர் நவத்வாரங்களில் எந்த வழியாலும் பிரிந்து செல்லலாம். பொதுவாக தொண்டை பகுதிதான் உயிர் உடலை விட்டு வெளியேறும் இடம் என்று கூறப்படுகிறது. அடுத்த வாயு சமானன். இந்த வாயு உடலின் நடுப்பகுதியில், வயிற்று பகுதியில் உள்ளது. உணவை ஜீரணிக்க உதவுகிறது. மேலும் ஒருவனது மனம், உறக்கம், நரம்பு மண்டலம், மூளை இயக்கம் இவை பாதிப்பின்றி செயலாற்ற உதவும் வாயு சமானன். இந்த 5 பிராணன்களுக்கும் மேலே 5 உபப்பிராணங்கள் உள்ளது. அவை தேவதத்தன், கூர்மன், நாகன், கிருக்கிலன், தனஞ்சயன் என்று பெயரை உடைய உப பிராணன்கள். இந்த தேவதத்தன் என்கிற உப பிராணனானது அபான வாயுவோடு சம்பந்தப்பட்டது. கெட்ட ஆவி, அதாவது கொட்டாவி விட இது உதவி செய்கிறது. கூர்மன் என்கிற உப பிராணன் இது வியானன் என்கிற வாயுவோடு சம்பந்தப்பட்டது. இது கண் இமைகளை மூடி திறக்க உதவுகிறது. கண்களை மூடி திறக்க வாயு இல்லாவிட்டால் ஒட்டி கொண்டு விடும் இல்லையா? அது ஒட்டாமல் அது செயலாற்ற இந்த கூர்மன் என்கிற உப பிராணன் உதவுகிறது. அடுத்தது நாகன். இது உதானன் என்கிற வாயுவோடு சம்பந்தப்பட்டது. ஏப்பம், வாந்தி இவற்றை உண்டாக்குவது. கிருக்கிலன். இது சமானன் வாயுவோடு சம்பந்தப்பட்டது. தும்மலை ஏற்படுத்தக்கூடியது. தும்மல் வருவதே கெட்ட கிருமிகளை வெளியேற்ற வருவதுதான் தும்மல். அதை அடக்குவது மிகவும் தவறானது. தும்மி விட வேண்டும். அது உடலில் இருக்கக்கூடிய வாயுவில் கலந்திருக்கக்கூடிய கெட்டவற்றை எல்லாம், நம்முடைய நுரையீரலில் தங்கி இருக்கும் கெட்டவற்றை வெளியேற்றுவது தும்மல்.
அடுத்தது தனஞ்சயன். இதுவும் சமானன் வாயுவோடு சம்பந்தப்பட்டது. உடல் நன்கு வளர இது உதவுகிறது. ஆக பிராணன் என்கிற மூச்சு காற்று இப்படியாக நம் உடலை இயக்குகிறது. இப்பொழுது அம்பாளிடம் வருவோம். ஐம்பூதத்தில் ஒன்றான சுற்றுப்புற காற்றைத்தான் நாம் சுவாசிக்கின்றோம். மூக்கு மூலம் மூச்சாக நம் உடம்பிற்குள் செல்கிறது. இந்த காற்றை சிருஷ்டித்தவள் அம்பாள். ஐம்பூதங்களில் ஒன்றான இந்த காற்றை சிருஷ்டித்தவள் அம்பாள். இந்த காற்றை சுவாசித்து பயன்பெறும் வகையில் உடல் அமைப்புகளை சிற்பி போல் செதுக்கியவள் அம்பாள். மனிதன் மட்டுமல்ல, மரம், மண், மிருகம் என்று அனைத்து ஜீவராசிகளும் காற்றை சுவாசித்து பயனடையும் வகையில் சரீர அமைப்புகளை அமைத்தவள் அம்பாள். காற்றிற்கும் பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறாள். பிராணேஸ்வரியான பிராணதாத்ரியான தேவி லலிதாம்பிகை. தேஹி சௌபாகியம் ஆரோக்கியம், தேஹி தேவி பரம் சுகம், ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. இப்படி அம்பாள் பிராணனாக பிராணதாத்ரியாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடுத்த நாமம் பஞ்சாசத் பீட்ட ரூபிணி. பஞ்சாசத் என்றால் 50, பீடம் என்றால் ஆசனம். 50 சக்தி பீடங்களில் தன்னை நிறுத்தி கொண்டவள். அந்த சக்தி பீடங்களில் தன் சாநியத்தை நிறுத்தி இருப்பவள். அதனையே தன் உருவமாக ஏற்றிருப்பவள். தாக்ஷாயணி ஸ்வரூபத்தில் உடல் பாகங்கள் எங்கெங்கு வீழ்ந்ததோ அங்கெல்லாம் மாத்ருகா பீடங்கள் உருவாகின. 50 இடங்களில் பஞ்சாசத் பீட்ட ரூபிணியாக அம்பாள் சாநித்தியம் கொண்டிருக்கிறாள். இதனே சக்தி பீடம் என்கிறோம். அடுத்த நாமம் விஸ்ருங்கலா. வி என்றால் இல்லாத, ஸ்ருங்கலா என்றால் சங்கிலி, அதாவது பிணைப்பு. கால தேச நேரம் என்கிற சங்கிலியால் பிணைக்கப்படாதவள். காலமோ நேரமோ தேசமோ அம்பாளை கட்டுப்படுத்தாது சுதந்திரமானவள். அடுத்த நாமம் விவிக்தஸ்தா. விவிக்த என்றால் தனிமை, ஸ்தா என்றால் நிலை கொண்டிருப்பவள். ஏகாந்தமாக தனிமையில் தன்னை இருத்தி கொள்பவள். ஏகாந்தத்தை விரும்பும் ஞானிகளிடம் நிலை கொண்டவள். யாரும் இல்லாத இடத்தில் நமக்கு துணை இருப்பவள் என்றும் இதற்கு பொருள் வரும். விவிக்தஸ்தாயை நமஹா. வீரமாதா. அகந்தையை துறந்த பண்டிதர்களையும் மெய் ஞானிகளையும் தீய சக்தியை வெறுப்பவர்களுமான வீரர்களுக்கு அம்பாள் தாயாக விளங்குகிறாள். அவர்கள் துணையாக இருந்து காக்கிறாள். அவர்களுக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் வழங்குகிறாள். வியத் பிரசு. வியத் என்றால் ஆகாயம், பிரசு என்றால் பிரசவித்தல். ஆகாயத்தை சிருஷ்டித்தவள். 3 விதமான ஆகாயங்களை ஞானிகள் கூறுகிறார்கள். ஒன்று கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம். இரண்டாவது நம் இதயத்தில் இருக்கும் ஆகாயமான தகராகாசம். மூன்றாவது பரம்பொருளின் ஆகாசமாக இருக்கும் பராகாசம். இப்படி 3 வித ஆகாசங்களை சிருஷ்டித்தவள் அம்பாள் வியத் பிரசு. முகுந்தா. முக்தியை தருபவள். விஷ்ணு ரூபிணி. முக் என்றால் முக்தி, அந்தா என்றால் தருபவள். ஆக முக்தியை தருபவள். முக்தி நிலையா. முக்தியின் இருப்பிடம் அவள். அவளே முக்தி. அவள் திருப்பாதங்களே முக்தி தரும் இடம். அடுத்த நாமம் மூல விக்கிரக ரூபிணி. மூலம் என்றால் ஆதாரம், அடிப்படை. எல்லா விக்கிரக ரூபங்களுக்கும் முதலில் வந்த ஆதார உருவம், அதாவது ஸ்வரூபமே இல்லாத பிரம்மம் ஸ்வரூபத்தை கொள்கிற போது அது விக்கிரகம் ஆகிறது. முதலில் இப்படி உருவான விக்கிரகம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக முதலில் வந்த திருமேனி. நிர்குண பிரம்மத்திலிருந்து
கொஞ்சம் வெளியிலே வந்து ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள். இதுவே மூல விக்கிரகம். பிரம்மமானது ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது விக்கிரகம் ஆகிறது. மூல விக்கிரக ரூபிண்யை நமஹா. பாவஜ்ஞா, பாவை என்றால் உணர்வுகள், ஞா என்றால் ஞானம். பக்தர்களால் அம்பாள் உணர்ச்சி பூர்வமாக ஆராதிக்கப்படுபவள். ஞானத்தால் அவளை உணர்ந்து ஆராதனை செய்யப்படுகிறாள். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கூறும் பொழுது, காளி கோவிலில் அவர் பூஜை செய்யும் பொழுது, ஒவ்வொரு மலரையும் அர்ச்சிக்கும் பொழுது, ஒவ்வொரு நெய்வேத்தியங்களையும் அளிக்கும் போது பிரத்யட்சமாக காளியை பார்க்கும் மனநிலையில் இருந்து கொண்டு மிகவும் பிரியமாக வாத்சல்யமாக ஊட்டி விடுவது போன்ற சமிக்ஞை செய்வாராம். அர்ச்சிக்கும் பூவை அலங்காரமாக வைப்பாராம். இந்த உணர்வுகள் மூலம் அம்பாள் ஆராதிக்கப்படுகிறாள். பாவஜ்ஞாயை நமஹா. அடுத்து பவச்சக்கர பிரவர்த்தினி. பவச்சக்கர பிறவி என்கிற சக்கரம் தொடர்ந்து சுழன்று சுழன்று புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்ற ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி பவச்சக்கரம் பிறவி என்கிற சக்கரம். பிரவர்த்தன் இயக்குதல். ஆக பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியை ஏற்படுத்துபவள். பவரோகக்னி பவச்சக்கர பிரவர்த்தினி என்கிற இந்த இரண்டு நாமங்களும் உணர்த்தும் பொருளானது, பிறப்பு இறப்பை ஏற்படுத்துபவளே தன் பக்தர்கள் தங்கள் பிறவியால் அனுபவிக்கும் துயரங்களை போக்குபவள். இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியிலிருந்து அவர்களை நீக்குபவள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. இப்படி பஞ்சாசத் பீட ரூபிணியாக இருக்கும் அம்பாள் பிரம்மாணியாக, பிரம்மாவாக, பகுரூபாவாக, பிராணேஸ்வரியாக, பிராணதாத்ரியாக இருக்கிறாள். மூல விக்கிரக ரூபமான ராஜராஜேஸ்வரி வடிவத்தை தாங்கி பவச்சக்கர பிரவர்த்தினியாக, பவரோகக்ஞாக இருப்பவள். தன் பக்தர்களுக்கு முகுந்தாவாக, முக்தி நிலையாவாக இருந்து அருள் பாலிக்கிறாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வ சம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருஹணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत् प्रसादान्मयि स्थिरा. ओम श्रीदेव्यै नमः.